Welcome to Cake and Bake Recipes. இன்றைக்கு வீடியோவில் சூப்பரான அண்ட் ஈஸியான பனானா choco chip muffins எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 50 கிராம் பட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட 90 கிராம் சுகர், ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணுறேன். இதை நல்லா தொடர்ந்து 2 நிமிஷம் வரை பீட் பண்ண வேணும். இதை நல்லா நான் பீட் பண்ணினதும் இது கூட ஒரு முட்டை சேர்க்கிறேன். இதையும் நான் ஒரு நிமிஷம் போல நல்லா பீட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு ஒரு டீஸ்பூன் வெனிலா சேர்த்துக்கொள்கிறேன். திரும்பியும் நல்லா பீட் பண்ணுறேன். இப்போ வேற ஒரு பவுலில் பனானா ஒன்றை சேர்த்து அதை நல்லா மேஷ் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் விரும்பினா பனானாவை பிளெண்ட் பண்ணியும் சேர்க்கலாம். இப்போ இதை நான் ஆல்ரெடி நாங்கள் பீட் பண்ணி வச்ச பட்டர் கூட சேர்க்கிறேன். இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பீட் பண்ணுறேன். இப்போ வேறையா 115 கிராம் ஃப்ளார், ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது ரெண்டையும் நல்லா கலந்து விடுங்க. நாங்கள் பீட் பண்ணி வச்ச பட்டர் கூட இதை நான் சலித்து சேர்க்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பீட்டர் யூஸ் பண்ணி ஒரு நிமிஷம் போல பீட் பண்ணுங்க. ஃப்ளார் ஆட் பண்ணினதும் ஓவரா பீட் பண்ண வேணாம், ஒரு நிமிஷத்துக்குள்ள குயிக்கா பீட் பண்ணி எடுங்க. இப்போ கடைசியா இதுல 100 கிராம் சாக்லேட் சிப் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நான் கப் கேக் கப்ஸ்ல கப் கேக் லைனர் ஆட் பண்ணி அதுல நாங்க ஆல்ரெடி பீட் பண்ணி வச்ச மஃபின் பேட்டரை ஆட் பண்ணுறேன். கப் கேக் லைனரில் ஒரு முக்கால் வாசி இருக்கிறதுக்கு போல் ஆட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு மேலே நான் எக்ஸ்ட்ரா சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். சாக்லேட் சிப்ஸ் கூடுதலாக போட்டால் பனானா மஃபின் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நான் 180 செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் செய்த ஓவனில் 20-25 நிமிஷம் வரை பேக் பண்ண போகிறேன். மேலால் ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணுங்க. இப்போ நாங்கள் செய்த சாஃப்டான பனானா choco chip muffins ரெடி. இந்த ரெசிபியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்க பெரியவங்க எல்லோரும் கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.
என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.